என்ன இந்த வீட்ல யாரையும் காணோம், கதவு மட்டும் திறந்து போட்டு கிடக்கு. சரி, நம்ம வீட்டுக்கு நம்ம போவோம். வீட்டுல நிறைய வேலை இருக்கு. பசங்கிட்ட எடுத்துட்டு போய் இதை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு போக. என்ன இவரு இன்னும் தூங்கிட்டு இருக்காரு? இன்னும் ஏந்துக்கலையா? மணி 10 இன்னும் ஏந்துக்காம என்ன பண்றீங்களோ? இங்க வாங்க, பசங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. நான் காய் வாங்க வெளியே போயிருந்தேன். அப்ப இந்த சாக்லேட் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த சாக்லேட். எங்க நான் பேசுறது கேட்கவே கேட்காதே, நல்லா தூக்கும். எங்கிருந்து கேட்கும்? ஸ்கூல் விட்டு வர டைம் ஆயிடுச்சு. பசங்க வந்து இந்த சாக்லேட்டை காமிக்கணும். இதுக்குள்ள எடுத்து வச்சிருவோம் மறைச்சி, அப்பதான் தெரியாது யாருக்குமே. மீரா, மீரா, வாங்கக்கா. என்ன ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு பக்கம் வந்துருக்கீங்க பாப்பாவை தூக்கிட்டு? சும்மாதான், வீட்டுல ரொம்ப போர் ஆச்சுச்சா, சரி அதான் குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன அண்ணனும் வேலைக்கு போறியா? தூங்கிட்டே இருக்காரு. அவரு நீ ஃபுல்லாவும் தூங்குவார். நீ சொல்லு வந்த விஷயத்த. இரு நான் உங்களுக்கு சேட் போடுறேன். மாதிரி அப்படியே இருக்குண்டா, இனி வந்து உட்காருவா. கதை பேசி எவ்வளவு நாள் ஆச்சு, நம்ம பேச வந்து உட்காந்துரு சரியா? இதோ இரு பாப்பாவை அவர் பக்கத்துல நான் படுக்க போறேன். உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதனால நான் பாப்பாவை தூக்கி இங்க படுக்க போடுறேன். கீழே எல்லாம் விழ மாட்டாள்ல, அவ மாட்டை பார்த்துட்டு இருக்கட்டும் சரியா? சரி சரி. அக்கா எப்படி போச்சு? நீ ஃபுல்லா ஜாலியா இருந்துச்சா? என்ன ஒண்ணுமே இல்லை, வீட்டுல வேற கரண்ட் இல்லையா, அதனாலதான் இங்க கிளம்பி வந்துட்டேன். காலையில போச்சு, இன்னும் வரல. அப்படியா? இங்கெல்லாம் இருக்கேன். ஆமா, எங்க ஏரியா இப்போ கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க போல, அதனாலதான். சரிங்கக்கா. இருங்க, பாப்பா அழுகுற சத்தம் கேக்குது. இப்பதானே கூப்பிட்டு வந்தேன். நம்ம பாப்பாவா இருக்காது, வேற பாப்பாவா இருக்கும். இல்ல நம்ம பாப்பா தான் அழுகுது. என்னாச்சு தெரியல பாப்பாக்கு. பாத்தியா, பாப்பா அழுகுறது கூட தெரியாம எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாரு. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கறது கிடையாது. குழந்தை அழுகுது, இப்படியா தூங்குவாங்க யாராவது? இதுக்கா அண்ணனை திட்டுறீங்க? நைட் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வராருல, அதனாலதான் கொஞ்சம் டயர்டா இருக்கும், அதனாலதான் தூங்குவாரு போல. இரு நான் பாப்பாக்கு போயிட்டு பால் எடுத்துட்டு வரேன் சரியா? நீ பயப்படாத, நான் போய் பால் எடுத்துட்டு வரலையா? இல்லக்கா, இப்பதான் புதுப்படி கூப்பிட்டு வந்தேன், அதனாலதான் எதுவுமே எடுத்துட்டு வரேன். ஓ அப்படியா? சரி இரு நானு புட்டி பால் இருக்கு, நானு அணுக்கு யூஸ் பண்ணது அப்படியேதான் வச்சுருக்கேன். இரு நல்லா கழுவி சுடுத்த நீ போட்டு கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, நம்ம வரும்போது பால் புட்டியில பால் எடுத்துட்டு வந்திருக்கோம் போல. பாப்பா ரொம்ப அழுவுது. சரி, போய் சமாளப்படுத்துவோம் நம்ம. பாப்பா, எதுக்கு நீங்க அழுவுறீங்க? அழுவாதீங்க. சரி அழுவக்கூடாது, தூங்குங்க, அழுவக்காதீங்க. ஐயோ, ஏன் அழுதுட்டே இருக்குன்னு தெரியலையே. தூதோ வந்துட்டேன். இரு இந்த பால் புட்டி தந்தோடனே பாப்பா அழுவ நிப்பாட்டு. நீ பயப்படாத, பசியில தான் அழுவுது போல. குழந்தை உச்சா போயிடுச்சா, அதனாலதான் அப்படி இருக்கும். பேம்பர்ஸ் போட்டு தானே கூப்பிட்டு வந்தேன். ஆமாக்கா, பேம்பர்ஸ் போட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். சரி இரு இந்த பால் புட்டியை கொடு. இந்த புடி ஃபுல்லா சுத்தமா கழுவி நல்ல பசும்பால் தான் ஊற்றிட்டு வந்திருக்கேன் சரியா? ஆமாக்கா, குடிக்கிறா. அவ்வளவுதான். குழந்தைய கூப்பிட்டு வர பால் இல்லாம வருவியா நீ? சொல்லு பார்க்கலாம். பால் எடுத்துட்டு வரணும், எங்க போனாலுமே கையில ஒரு பேம்பர்ஸும் எடுத்துட்டு வரணும் சரியா? இதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதா? டீ குடுமா. டீ குடுமா, கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் இன்னும் வேலைக்கு கிளம்பணும், சீக்கிரமா டீ குடி. என் போன் எங்க, கொஞ்சம் எடுத்துட்டு வா. பாத்தியா எத்தனை மணிக்கு எந்த போன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் அவருக்கு காஃபி வேற போட்டு தரணும். சரி இரு உனக்கும் சேர்த்து நான் காஃபி போட்டு கொடுத்துட்றேன். வாமா, எப்போ வந்த நீ? பாப்பா கூப்பிட்டு வந்திருக்க போல, என்னை வந்து எழுப்பிருக்கலாம்ல, நான் குழந்தைய பார்த்ததே இல்லை. ஜூ எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியா? சரி. இருங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன். வெரி அர்ஜென்ட்டா வயிற்று கலகிச்சு, இது வந்துட்டு இருங்க. ஆமா, காலையில இருந்தோடனே பாத்ரூம் தான் போவாரு, வேற எதுவும் போக மாட்டாரு. குழந்தை பக்கத்துல தானே அழுந்துச்சு, அது கூட தெரியாம எப்படி தூங்கிட்டு இப்ப பாத்தியா எப்படி பேசுறாருன்னு. இதனாலதான் நான் எப்ப பார்த்தாலும் அவரை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிற காரணம். அக்கா விடுங்கக்கா, நைட்டா வந்தாரா என்னமோ. ஆமா நைட்டு 2 மணிக்கு தான் வந்து படுத்தாரு. எப்ப பார்த்தாலும் அந்த போனை வர நோண்டிக்கிட்டே இருக்குது. வந்தா தூக்கம் வரல. அப்புறம் எப்படி வரும்? போன் நோண்டதான் வச்சாதானே தூக்கம் வரும். ஆமாக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல. சரிக்கா, பால் ஃபுல்லா குடிச்சிட்டா போல, நான் எடுத்து இப்படி வச்சிடுறேன். அக்கா, இந்த பால் பூட்டி எங்க வாங்குனீங்க? டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவா, அனுக்கு உங்க மாமா ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாருமா. அதை அப்படியே ஞாபகத்தமா எடுத்து வச்சிருந்து உங்க குழந்தைய உதவுச்சு. காஃபி போட்டியா இல்லையா? எங்க என் போனு? அதோ எங்க இருக்கா? சரி நானே எடுத்துக்கிறேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நீ ரொம்ப நேரமும் உன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க போல. பேசு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரேன். இப்ப போறாருல, ஒரு 1 hour ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாரு, அப்புறம் தான் வருவாரு பாரு.
ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, எப்பவுமே அப்படிதான். காட்டவே மறந்துட்டேனே நானு.